ஏன்னா 1வது இந்த முப்பு குரு முடிச்சாதான் அந்த கூட்டாளியா வச்சிருக்க முடியும். குருவென்று சொல்வதுதான் யார் அமைந்தா குவிந்தெழுந்த வாசி நிலை கண்டவனும் குருவுமாகும். அப்ப சாதாரண பார்த்தோம்னா மூச்சு பயிற்சி பண்றவங்களாம் குருன்னு சொல்ல கிடையாது. ஒரு இடத்துல ஒரு வாசி கட்டி ஒரு மூலிகையா நிக்குது, அதான் குவிந்தெழுந்த வாசி நிலை கண்டவனும் குருவுமாகும். அதுக்கப்புறம் மரணம் இல்லாம ஜெகஜோதியா உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவனும் குருன்னு சொல்றாரு. அப்ப சித்தர்களுக்கு இந்த 4 கோட்பாடு இருந்தா அவங்க சித்தர்கள். சரிங்களா? சித்தனால் வெற்றி. அவங்க வந்து தேய்ச்சவங்க. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் விட்டவங்க. எனக்கு வந்து எனக்கு பூமியே வேண்டாம். பல பேர் பூமியெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பட்டா போட்டு வச்சிருப்பாங்க, கிராண்டா வச்சிருப்பாங்க. கடைசியில ஒரு நாள் இந்த கிராண்டெல்லாம் இருக்கும், இவரோட டெத் சர்டிபிகேட் தான் மிச்சமா இருக்கும், இவர் இருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? புரியுது. ஆக மண் மீது ஆசை இல்லாம அவசியமா இருந்தா குடும்பத்துக்கு வாங்கி 1-2 வச்சுக்கோ, இல்லைன்னா வாங்காத. பெரிய காரு நல்லா பாலிஷ் பண்ணி எல்லாம் ஊதி பாலிஷ் பண்ணுவாரு. கடைசியில ஒரு நாள் காடி இருக்க இவர் இருக்க மாட்டாரு, பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இவர் இருக்க மாட்டாரு. நம்ம என்ன பண்றோம், நமக்கு சொந்தம் இல்லாத சொந்தமாக்க முயற்சி பண்ணி அதை பாதுகாத்து வச்சிருக்கோம். ஆனால் இந்த உடலை பாதுகாக்கவில்லை. அவை சொல்றாங்க வீடு பேரு பெற நில் அப்படின்றாங்க. அப்படின்னா நீ வீடு வாங்கறதுக்கு ரெடியா நில்லு அப்படின்றாங்க. அவங்க எந்த வீட்டு இப்ப நீதான் சாதாரணமா ஒருத்தர் 2-3 வீடுலாம் வச்சிருக்காங்க, அவங்க அதையா சொல்லியிருப்பாங்க? இல்ல, வீடுனா இந்த வீடு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள்ட்ட இருந்து நமக்கு ரெண்டுக்கு எடுத்த வீடு. இந்த வீடு லீஸ் வந்து 120 years லீஸ். ஆனா எவன 120 years இருக்கிறது கிடையாது. இப்ப 60 வயசு கூட. ஆமா, 42 வயசு 45 வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல ஆட்டமா போட்டு எல்லாம் போயிடுறாங்களா இல்லையா? அப்ப இந்த வீடு சொந்தமாக்குன்றாங்க. அந்த சொந்தமாக்கணும் சித்தர்கள். இப்ப டாக்டர், சித்தர்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க சித்தரா ஆகுவாங்களா, இல்ல அவங்களுக்கு இந்த பிறப்பிலே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சித்தரா மாறுவாங்களா? இல்ல, அவங்க வந்து ஞானம் இல்லாம ஒரு குரு கிட்ட போய் சேர்ந்து அவர்கிட்ட சேவை பண்ணி அந்த குரு சொல்லி கொடுக்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட படிப்படியா முன்னுக்கு வந்தவங்க தான். நீங்க ஒரு இதை ஒண்ணு பாருங்க, அகத்தியர் வந்து புலத்தியருக்கு படிச்சு கொடுக்குறாரு. சாதாரண ஒரு லோ கிளாஸ் ஆள் புலத்திய மகரிஷி. அவரை எப்படி தெரியுமா அவர் கூப்பிடுறாரு? கேளடா என் மகனே புலத்தீசா அப்படின்னு சொல்றாரு. அவரை மகன் சொல்றாரு. குருவுக்கும் சிஷ்யனா அந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீங்க ஒரு குரு கிட்ட படிக்க போங்கல, எப்ப 1500 வெள்ளிப்பா ஃபீஸ் குருதட்சணை, இதை மொத்தமா நீ கட்டியிருப்பா, இந்த அக்கௌண்ட்ல போட்டு விட்டுரு ரைட்டா. இப்ப அந்த ஃபீஸை தான் முதல்ல வைக்கிறாங்க. அப்போ வந்து மாணவன் வந்து குருக்கு சேவை பண்ணான், உளமா இருந்து அன்பா இருந்து சேவை பண்ணாங்க, ஏத்துக்கிட்டான். தட்சணை கொடுத்தா ஓகே தான். ஏன்னு சொன்னா குருக்கு அப்ப வேலை இல்லை, சொல்லி கொடுக்க வேலை கொடுத்தா அவனு தட்சணை, அதுக்கு ஒரு வேற அதையே குறிக்கோளா வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பல பேர். ஸோ அப்ப இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த வாழ்வியல் முறையில டாக்டர் ஒரு மனசை சித்தர் ஆகலாமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சர்வ நிச்சயமா உண்டு. நீங்க பார்க்காத வாசி இந்த கேள்வி கேட்குறீங்க. நான் இந்தியாவில் பல இடம் போயிட்டு வந்துட்டேன். இந்த பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். 1-2 சித்தர்கள் நான் பார்த்துருக்கேன், நான் நேராகவும் பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமா? அடுத்தடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ நான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிப்பேன். ஏன்னா இப்போ நீ கேட்ட கேள்வி பெரிய கேள்வி, 3 வருஷம் ஆகும் பதில் சொல்லி முடியும். 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, சொல்லிக்கிட்டே போனோம். ஏன்னா இப்ப நான் கொடுக்குற இந்த தரவுகள் இந்த செய்திகள்லாம் சித்திரை தெரியாதவங்க, சாதாரண படிக்கூடியவங்க, என்னோட உயர்ந்த எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் இதை பார்த்தாங்கன்னா இது என்ன சாதாரண சொல்லிட்டு இருக்கானே அப்படின்வாங்க. இந்த தரவு அவங்களுக்கு இல்லை. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சித்தர்னா யாரு, என்னோட புரிதலுக்கு அது சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அவங்க வந்து வெளியே இருக்க மாட்டாங்க. ஒரு உண்மையான சித்தருக்கு யாரு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க? போலீஸா, ராணுவமா, இல்ல செக்யூரிட்டி கார்டா, இல்ல பர்சனல் பாடி கார்டா? இயற்கை. ஒரு உண்மையான சித்தருக்கு பொய்யான ஒரு சித்தர் தான் பாதுகாப்பு. பொய்யான குருமாங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் பாதுகாப்பு. ஏன்னா ஒருத்தன் அப்பாவி தேடி வருவான், சித்தர்னா யாரு? ஏன்னா யாருக்குமே தெரியாத. இப்ப எனக்கு ஒரு அளவு தெரியும் வச்சுக்கலாம் சித்தர்களை பத்தி. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், an eye man is king among the blind. ஒத்த கண்ணன் குருடுனுக்கெல்லாம் தலைவன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துவேன். நான் தான்ப்பா சித்தரு, எனக்கு எல்லாம் தெரியும்பா,
நான் ஒரு காவி துணிலாம் போட்டு ஒரு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பட்டை அடிச்சுட்டு நல்லா பேசுறேன்னு வச்சுங்களேன், என்ன குருவா ஏத்துக்குவாங்க எல்லாம். சொல்றது புரியுதுங்களா? நம்ம குரு கிடையாது, நமக்கு மேல குரு இருக்கிறாங்க, பாபாஜி அகத்தியர் இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தெரியாதவங்க தேடி போக்குள்ள ஒரு அகத்தியர் தேடி போறான்னு வச்சுங்க, இவரு மாட்டினவன இவருக்கு காட்டுற சில விஷயம்லாம் பார்த்துட்டு அங்கே கீழே விழுந்து இவர் தான் நம்மளுக்கு குருன்னு எடுத்துக்குவாங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா ஆத்மாத்மா தேட்டு போறான் பாத்தீங்களா, அவன் அறிவை யூஸ் பண்ணுவான், இமோஷனல் யூஸ் பண்ண மாட்டான். நீங்க என்ன பண்றாங்க, அந்த பிடில திடூர் கொட்டுது பாரு, அதெல்லாம் ஒரு தந்திரம் தான். நான் செஞ்சு காட்ட முடியாது, அடுத்த முறை எபிசோட் சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இதெல்லாம் ஒரு தந்திரம் தான். ஆனா இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க போய் கண்டுபிடிச்சு அவங்க முன்னுக்கு உட்கார்ந்தாலும் அமைதியா அப்படியே பார்த்துட்டு, ஏன் தெரியுங்களா, அவங்க கேங்கோ கூட்டோ மெம்பர்ஷிப் சேர்க்கிற ஆள் கிடையாது. இந்த போலியான குருமா தான் மெம்பர்ஷிப் சேர்ப்பாங்க, ஆள் சேர்ப்பாங்க, ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுப்பாங்க. இங்க அதெல்லாம் கிடையாது. இவங்களை போய் சேரணும்னா பொறுமை வேணும், தமம் வேணும், அதுக்குன்னு ஒரு பூர்வ புண்ணியம் வேணும். அப்பதான் இந்த சித்தர்கிட்ட போய் சேர முடியல. ஐயா அவரை பார்க்கறது பெரிய விஷயம். ஆண்டவனை கூட கோயில சிலையா பார்த்து போடலாம், சித்தரை பார்க்கவே முடியாது. அறிவு, ஒரு அறிவு ஒண்ணு இருக்கு உலகத்துல, அவங்க தான். ஒரு நூல் நிலையம் அவங்க தான். அப்போ ஒரு ஸ்லோகமே வச்சான், ஓம் குரு பிரம்மா, அந்த பிரம்மன் தான் குரு நமக்கு. ஓம் குரு விஷ்ணு, அந்த குரு நம்மளுக்கு விஷ்ணு. ஓம் குரு தேவோ, அவர் தான் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மைச்சரி குருவே நமன்னு சொன்னான். எனக்கு எல்லாமே குரு, அதனால குரு வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் இதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, இப்ப ஒன்னு சொல்றேன் உங்கள்கிட்ட, அரவிந்த் அங்க மலைக்கு மேல ஒரு பெரிய சித்தருக்கு பார்க்க போலாமா? இப்ப உங்க கூட ஒரு நண்பருக்காக வச்சுக்க, அவர் சொல்றாரு, பாணி சார் போலாம், எனக்கு 5 மணினா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு, டீ கிடைக்குமா? டீ கிடைக்காதுங்க. நீங்க சொல்லுங்க அரவிந்த் சார் போலாம், பிள்ளைங்களா ஸ்கூல் டியூஷன்லாம் விடணும், சீக்கிரம் வந்துடலாமா அப்படின்னு கேட்பீங்க. இத ராமலிங்க சுவாமி கடுமையா சொல்றாரு ஒரு இடத்துல. சொல்றாரு, இந்த மாதிரி சாமியை வச்சு அவனை வரமாட்டான், ஆனா பெருத்த முளை தண்டில் உள்ள பெண்ணை வைத்தால் நாய் போல வர நாக்கு தொங்க விட்டு, அந்த மாதிரி ஒரு, அதாவது மார்பகம் பெருசா ஒரு பெண்ணை நிப்பாட்டு எல்லாம் வந்துருவான். சித்திரன்னா வரமாட்டான். யார் யாரு அதுக்குன்னு தகுதி உள்ளவங்க இருக்காங்க, அவங்கதான் போய் சித்தரை போய் பார்க்க முடியும். அதான் அந்த சித்தர் அனுமதி கொடுத்தாதான், அவரோட பெர்மிஷன். ஆமா. இப்ப ஒரே வார்த்தையில சித்தரை எப்படி நம்ம சித்தர்ன்னு சொல்லுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பசி பிணி சாக்காடு இருக்கு. பசினா பசிக்கும், சாப்பிட்டே ஆகணும். ஒருத்தன் நல்ல அபியாசம் எல்லாம் பண்ணி யோகத்துறையில இருந்து அவன் சாப்பிடாம உட்காந்து காமிச்சு ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் பசி கேட்டுதான் ஆகணும். அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு பசிக்காது. பசிக்கலன்னு நோய் கிடையாது, நோயே வராது. சாக்காடும் இல்லை, மரணமும் இல்லை. நரை திரை மூப்பு, நரைன முடி நரைச்சு போறது, என்னத்த பண்ண நரைச்சு போறது, நம்ம டை தான் அடிக்கணும். திரையின கண்ணில் பார்க்க முடியாம எல்லாம் கழனி போறது, அப்புறம் கேட்ராய்க்கு வந்துடும், அப்புறம் லொட்டு லொசுக்கெல்லாம் வந்தவங்க கண்ணை ஆபரேஷன் பண்ண வேண்டியது, அப்புறம் அப்படியே பார்ப்போம் யாருப்பா வந்துருக்குன்னு பார்ப்போம். மூப்புனா வயோதிகம், நிப்பாட்டவே முடியாத. இதெல்லாம் இல்லாதவங்க நம்மள மாதிரி சாப்பிட மாட்டாங்க, நம்மள மாதிரி காலையில ஆகி போக மாட்டாங்க. இந்த கோட்பாடு இல்லாத ஒரு ஆளு தான் பாரு சித்தன். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. டாக்டர், இது உண்மையில பெரிய கேள்விதான். சித்தர்கள் உருவாகின சித்தர்களா ஆகிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் இல்ல, இந்த ஜென்மத்துல கிரக அமைப்பெல்லாம் கிடையாது. பல 100 பிறவிகள்ல அந்த ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கணும், ஜென்மாந்திரமா வந்துகிட்டே இருக்கணும். அதாவது ஜனனி ஜன்ம சௌக்கியானம். ஜனனின்னா இந்த உடல் பிறப்பெடுக்குது தாய் தப்பனால. ஜென்மனா அந்த பரமாத்மா அனுப்பப்பட்ட இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடலுக்கும் சௌக்கியானம் என்ன ஸ்பெஷலிட்டி, என்ன சௌக்கியம் சொல்றாங்க? ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதாம். நீ யாரு வயிற்றுல பிறந்து வந்தாங்க, தாத்தா என்ன, இது என்ன, அவங்களுடைய பூர்வீகத்துல வந்திருக்கும் போது இதெல்லாம் அவங்களுடைய இதுல படிச்சுக்கிட்டு வந்தாங்க. வர்த்தனி குல சம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானம். இன்னைக்கு இருக்கிற இந்த தகுதி இருக்கு பாரு, சித்த வைத்தியம், ஜாதகாரன், ஒரு அதாவது ஆன்மீகத்துல போயிட்டு இருக்கு, இது லாஸ்ட் பர்த்ல வந்ததுன்னு சொல்றாங்க.
இந்த ஆர்வம். இந்த ஆர்வம். ஒரு எஸ்டேட்ல மாதம் திரை போட்டு ஒரு படம் காட்டுவாங்க திருவிழாவுக்கு. அப்போ எனக்கு வயசு வந்து 16.